அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நவீன காலத்திலே, குறிப்பாக இலங்கையிலே, வேறு நாடுகளிலிருந்து எங்களுடைய நாட்டை விஜயம் செய்ய சுற்றுலா பயணிகளை அழைக்கின்ற இந்த காலகட்டத்திலே இதன் வழியாக வெளிநாட்டு நாணயங்களை, அதாவது செலவாணியை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை பெறுவதற்காக இந்த சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கின்றார்கள். இதன் வழியாக படிப்படியாக எங்களுடைய இல்லங்களிலே சமைத்து உண்ணுகின்ற அந்த உணவு பரிமாறம் மாறி அதிகமாக வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் என்று சொல்லி இந்த விருந்தாளிகளை உபசரித்து அதன் வழியாக உணவை கொடுக்கின்ற இந்த தொழில் பல இடங்களிலே பெருகிக் கொண்டு வருகின்றது. ரெஸ்டாரண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது ஹோட்டல் என்று சொல்லுவார்கள், அல்லது பல விதமான முறைகளிலே எங்களுடைய இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ப உணவுகளை தயாரித்து வழங்குகின்ற இந்த கடைகள் அல்லது நிறுவனங்கள், அமைப்புகள், இவற்றின் வழியாக புதிய புதிய ஒவ்வொரு நாட்டு கலாச்சாரத்துக்குரிய உணவுகளை பரிமாறுகின்றது. இந்த சுவையுள்ள உணவை கொடுப்பதனூடாக, அந்த உணவை சுவைப்பதனூடாக அவர்கள் மிகவே இன்புற்று களிப்புறுகின்ற, அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி தங்களுடைய வியாபாரத்தை கொண்டு நடத்துகின்ற பலர் இருக்கின்றார்கள். உணவு ஒரு அடிப்படை தேவை. அந்த உணவை பெறுவதற்கு உழைக்கின்றார்கள். அந்த அடிப்படை உணவு இல்லாமல் பசியோடு பஞ்சத்தோடு வாடுகின்ற மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சமூகத்திலும் இந்த உணவை இன்னும் ருசியாக, அதை இன்னும் ஆடம்பரமாக, அதை இன்னும் மிக மிக மகிழ்ச்சி களிப்போடு உண்ணுகின்ற நிலைகளும் இருக்கின்றன. அதனால இந்த உணவு என்பது மனிதனுக்கு அடிப்படையிலே அவன் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, அவன் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும், அவன் அந்த உணவு பரிமாற்றத்தினாலே மனித உறவுகளை கூட அவன் வளர்ப்பதற்கான ஒரு பெரும் சாதனமாக, ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இந்த பின்புலத்திலே நாங்கள் இயேசுவினுடைய புதுமைகளிலே ஒரு முக்கியமான புதுமையாக நாங்கள் பார்க்கின்றது, இந்த மத்தேயு நற்செய்தியிலே 2 அதிகாரத்திலே, 14ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்படுகின்ற 5000 பேருக்கு இயேசு உணவளித்தார், 4000 பேருக்கு உணவளித்தார். 5000 பேருக்கு உணவு அளிக்கின்ற பொழுது 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும் இருந்தன. பெருந்தொகையான மனிதர்கள், அதிலே ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருப்பார்கள். வயிறார உண்ட பின்பு 12 கூடைகளிலே சேர்க்கின்றார்கள். 15ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 7 அப்பங்கள் சில மீன்கள் இருக்கின்றன என்று சொல்லி அவர்களுக்கு பரிமாறிய பின்பு கிட்டத்தட்ட 4000 பேர் அந்த உணவை, அந்த அப்பங்களை எல்லாம் உண்டு அவர்கள் 7 கூடைகளிலே எஞ்சியிருந்த துண்டுகளை, மிகுதியாக இருந்த அப்பங்களை எடுத்தார்கள். இந்த அப்பங்களை பருக பண்ணுகின்ற பொழுது இயேசு அவருடைய மனநிலை என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது 14ஆம் அதிகாரத்திலே
இந்த போதனைக்கு முன்னதாக மத்தேயு நற்செய்தியாளர் பெரும் துன்பகரமான நிகழ்வை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். அதாவது இயேசுவினுடைய முன்னோடியாக இருந்து, அவருடைய உறவினராக இருந்து, அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து, இவர்தான் என்று சொல்லி சுட்டி காட்டி மெசியாவை இந்த உலகத்திற்கு அறிய பண்ணிய இந்த திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகின்றார். அநீதியாக கொல்லப்படுகின்றார். அவருடைய அந்த சாவு பெரும் துன்பம். ஒரு நீதியை, உண்மையை எடுத்துரைத்து இறைவாக்கினர்களுக்குள் பெரிய இறைவாக்கினர்களாம் மனிதர்களே பிறந்த ஒரு பெரும் பிறவியாக இருக்கின்ற இந்த தூய்மையான கடவுளின் மனிதன் கொல்லப்படுகின்றார். அந்த அரசன், ஏரோது அரசனுக்கு தெரிகின்றது தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவன் அவரை கொல்லுகின்றார். பழிக்கு பழி வாங்குவதற்காக கொல்லப்படுகின்றார். அந்த ஒரு சிறுமியை, அவருடைய பிள்ளையை அவருடைய தாய் பயன்படுத்துகின்றார். எத்தனையோ விதமான மனித குற்றங்கள் எல்லாம் இந்த திருமுழுக்கு யோவானை கொல்லுகின்றது, சாகடிக்கின்றது. எல்லோருடைய மனச்சாட்சியையும் குத்தி குடையக்கூடிய ஒரு பெரும் தவறு, கொலை, பழி. அதுவும் குற்றமற்றவரை கொலை செய்கின்ற பொழுது, இயேசு அதை கேள்விப்படுகின்ற பொழுது அதீத கவலை கொள்கின்றார். தாங்க முடியாத வேதனையின் மத்தியிலே தன்னுடைய போதனை பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது எப்படி இந்த கொடூரமான மனங்கள் இந்த திருமுழுக்கு யோவானை கொன்றதோ, அதற்கு மாறாக இயேசு இந்த மக்கள் மீது பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகின்றார். அவர்கள் சொந்தம் பந்தம் என்றல்ல, அவர்களால் தனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்றல்ல, அவர்களை பயன்படுத்தி தங்களுடைய செல்வத்தை கூட்டலாம், அதிகரிக்கலாம் என்று அவர்களுடைய குருதியை பிழிகின்ற அந்த எஜமான்கள் போன்றல்ல, செல்வ கிடக்கைகளிலே இருந்து அவர்கள் இன்னும் பணம் வேண்டும் என்று பொதுமக்களுடைய பணங்களை சூறையாடுகின்றவர்கள் அல்ல. இயேசு இந்த துன்ப வேளைகளிலே அந்த மக்கள், அவர்கள் இருக்கின்ற இடம் அது ஒரு பெரும் வெளி. திரளான மக்கள் ஊர்களில் இருந்தும் கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தார்கள். அது ஒரு பாலைவன அனுபவம். பாலைவன அனுபவத்தினூடாக கடவுள் தன்னுடைய வல்லமையினால் மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்பது ஒரு வரலாறு, மறக்க முடியாத வரலாறு. இதே மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த மக்கள் வனாந்தரத்திலே இந்த இயேசுவுக்கு, அவருடைய போதனைக்கு செவிமடுப்பதற்காக பசி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சோர்ந்து போய்கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று இயேசு தீர்மானிக்கின்றார். அவருக்கு தெரியும், இந்த சீடர்களாலே உணவு கொடுக்க முடியாது. அவரிடம் இருந்த 5 அப்பம், 2 துண்டு மீன், ஒரு சிறுவனுக்கு உரிய ஒரு உணவு. அந்த சிறுவன் அப்பம் வித்திருக்கலாம், அல்லது அவன் தனக்கென்று வைத்திருந்த அந்த சிறிய அளவு உணவு. இந்த சிறிய அளவு உணவு 5000 பேருக்கு அல்லது 4000 பேருக்கு பகிர்ந்து அளித்து வயிறார உண்டார்கள். அது எஞ்சி இருந்து அந்த துண்டுகளை எல்லாம் அவர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள். இங்கு இயேசுவினுடைய மனநிலை ஒன்று இரக்கம், பரிவு கொள்ளுகின்றார். இந்த பரிவு, இரக்கம் கொள்ளுகின்ற அந்த அவருடைய உணர்வு இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் பசியையும்
நீக்கக்கூடிய வல்லமை படைத்தது. கடவுள் பரிவு கொள்ளுகின்றார் என்று சொன்னால் வெறுமனே அவருடைய எந்த விதமான லாபம் இல்லாமல் மக்களை நிறைவாக உண்பித்து அவர்களுடைய மனங்களை அவர் குளிர பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஒன்று. இங்கு சொல்லப்படுகின்ற இந்த வாக்கியங்கள், அதாவது அவர் இந்த அப்பங்களை கொண்டு வருகின்ற பொழுது அவர் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுக்கின்றார். கடவுள் அவர் இயேசு செய்கின்றதற்கும் கடவுள் செய்வதன் ரெண்டும் ஒன்று. இந்த கடவுளிடம் வேண்டுகின்றார், மன்றாட வேண்டும். எத்தனையோ யுத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. காலாகாலமாக யாரும் வெற்றி பெறுவதில்லை. வெற்றி என்று முழக்கமிடுகின்றவர்களும் அவர்களுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது அது தோல்விதான். அதனால் நன்மை பயந்ததல்ல. அப்படிப்பட்ட அதிகார வெறியோடு மக்களை பார்க்கவில்லை. மக்களை நாங்கள் மீட்க வேண்டும், ஜனநாயகத்தை மீட்க வேண்டும், தார்மீகத்தை காக்க வேண்டும், நேர்மை உண்மையை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி புறப்படுகின்றவர்கள் சில வேளைகளிலே மனிதர்களை கொன்று குவிக்கின்றார், அடிமைப்படுத்துகின்றார். அதாவது மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை எல்லாம் அழிக்கின்றார். பல ஜெனரேஷன், பல பரம்பரையாக அவர்கள் ஏழைகளாக்கப்படுகின்றார்கள், அடிமைகளாக்கப்படுகின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய கண்களுக்கு இந்த மக்கள் எல்லோரும் பசியோடு இருக்கின்றார்கள். ஆனால் இறை வார்த்தைக்கு அவர்கள் தாகம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், பசி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்களை உண்பிக்கின்றார். அந்த உண்பிப்பதற்கு முன்னதாக இயேசு அந்த அப்பங்களை எடுத்து இறை புகழ் கூறி கடவுளை போற்றுகின்றார், நன்றி கூறுகின்றார். ஏனென்றால் கடவுளால் தான் முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார், அதை உணர்த்துகின்றார். இவைகளெல்லாம் நற்கருணை கொண்டாட்டத்திலே கூறப்படுகின்ற புனிதமான வார்த்தைகளாகும். தன்னுடைய இதா உணவின் பொழுது, என்னுடைய இறப்பின் முன்பு அப்பத்தை எடுத்து என்னுடைய உடல் என்று சொல்வதற்கு முன்னதாக அவர் இறை புகழ் கூறி நன்றி கூறுகின்றார். எங்களுடைய துன்ப வேளைகளிலே, எங்களுடைய பசி, எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய இழப்புக்கள் மத்தியிலே நாங்கள் கடவுளை புகழக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஆன்மீகம் வளர்ந்திருக்கோம், பற்றற்றவர்களாக வளர்ந்திருக்கோம், எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக வளர்ந்திருக்க வேண்டும். எந்த துன்பத்திலும் மீண்டும் நன்மை பிறக்கும் என்ற அசையாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். பெரும்பான்மையான எங்களுடைய பிரச்சனைகள் காரணம் என்னவென்றால் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். ஏதோ ஒரு இழப்பை சந்திப்பதற்கு தயாராக இல்லாத நாங்கள் நம்பிக்கையையும் இழந்து விடுகின்றோம். ஆட்களை இழப்பது, பொருட்களை இழப்பது, எங்களுடைய ஆரோக்கியத்தை இழப்பது, எங்களுடைய வாழ்வை இழப்பது, இப்படியெல்லாம் இழப்புகள் மத்தியிலே அவை எங்களை நம்பிக்கையிலும் நாங்கள் இழக்க வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட பயங்கரமான துன்பகரமான நிகழ்வுகள் மத்தியிலே, இந்த பசியோடு இருக்கின்ற மக்கள் மத்தியிலே இயேசு இந்த வார்த்தைகளை பேசுகின்றார் என்றால், இந்த வெறுமனே இந்த அப்பங்களை பகிர்ந்து கொடுப்பதல்ல, அவர் வாழ்வழிக்கும் உணவாக தன்னை கொடுக்கின்றார். பரிவு கொண்டதனால் தன்னை கொடுக்கின்றார், அன்பினுடைய வெளிப்பாடாக தன்னை கொடுக்கின்றார். இப்படி இயேசு தன்னை கொடுக்கின்ற அந்த இறுதி இதா உணவு அடையாளமாக, அருள் அடையாளமாக நிறுவிய அந்த நற்கருணை பந்தி இன்றும் தொடர்ந்தும் என்றென்றும் உலகம் முடியும் வரையும் அது நிலைத்து நிற்கின்ற நற்கருணை பந்தியாகும். கடவுளுடைய உணவு வெறும் அழிந்து போகின்ற உணவுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். அதனாலே பேராசை கொள்கின்றார்கள், அதனாலே அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி காணுகின்றார்கள்.
நிம்மதியை இழக்கின்றார்கள். அவர்கள் சாவை எதிர்கொள்கின்றார்கள். அவர்களுடைய பெயரும் புகழும் மறைந்து போகின்றது. ஆனால் இயேசுவினுடைய இந்த அவர் தருகின்ற அப்பம், அவர் எங்கள் மீது கொள்ளுகின்ற பரிவின் நிமித்தம் நாங்கள் அதை உட்கொள்வதனாலே எப்படி அவர்கள் அன்று வயிறார அவர்கள் உண்டார்கள், மிகுதியாக இருக்கின்ற அளவிற்கு அந்த செல்வம், உணவு, தேவ பராமரிப்பு பெருகியதோ அப்படி எங்களுடைய வாழ்விலும் அது பெருகுவதற்கு நாங்கள் நற்கருணை பந்திக்கு செல்ல வேண்டும். என் நினைவாக செய்யுங்கள் என்று பணிக்கின்ற இயேசு இந்த பந்தியிலே நாங்கள் அவருடைய மனநிலையை உட்கொள்ள வேண்டும், எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், பரிவு கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் கடவுள் பரிவு கொள்ளுகின்றவர். இந்த பரிவு என்பது இன்றைய காலகட்டத்திலே, இந்த நவீன உலகத்திலே நாங்கள் மற்றவர்களை வெறுக்கின்றோம், அருவருக்கின்றோம், அழிக்க விரும்புகின்றோம், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கின்றோம், திட்டமிடுகின்றோம். இப்படி மனிதர்களுடைய கொலை செய்கின்றார்கள், களவெடுக்கின்றார்கள், கொள்ளையடிக்கின்றார்கள். இப்படி செய்கின்ற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையிலே இந்த இரக்க உணர்வு என்பது எங்களுடைய உள்ளங்களிலே வெற்றி போய்விட்டது. கொடுமை, இந்த கொடும் வெயிலின் நிமித்தம் இந்த நிலம் எல்லாம் காய்ந்து அவையெல்லாம் வெடித்து வெடித்து போவது போல எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம், பசுமையாக இருக்க வேண்டிய உள்ளங்கள் எல்லாம், இரக்கத்தினாலே நனைய வேண்டிய உள்ளங்கள் எல்லாம் காய்ந்து கருகி போய்விட்டன. கோபமும் அகந்தையும் தற்பெருமையும் சுயநலமும் அடக்குமுறையும் இவைகளெல்லாம் மெலிந்து போயின. அதனால் தான் இந்த அப்பங்களை பெறுவதற்காக தொடர்ந்தும் மக்கள் அவரை நோக்கி ஓடோடி வந்தார்கள். நீங்கள் ஓடி வருகின்றீர்கள், என்னை தேடி வருகின்றீர்கள், அக்கறை உள்ளவர்கள் போல வருகின்றீர்கள், ஏதோ பசி கொண்டவர்களைப் போல வருகின்றீர்கள். நீங்கள் பேராசையினாலே, வயிறார உண்டதினாலே என்னை பார்த்து என்னை தேடி வருகின்றீர்கள் சொன்னார். எல்லாம் யோவான் நற்செய்தியிலே அழகாக சொல்லப்படுகின்றது. இந்த இயேசு எப்படி இந்த அப்பங்களை பலக பண்ணி மக்களுடைய பசியை ஆற்றினாரோ அவ்வாறு எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதற்கு இயேசு தன்னை கொடுக்கின்றார். நாங்கள் அவருடைய பரிவு என்கின்ற ஊற்றிலே பருக வேண்டும். அவருடைய அந்த இரக்கத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டால் நிச்சயமாக எல்லோரும் நலம் பெற்று வாழ்வார்கள். எல்லோரும் அவர்கள் பசி தீர்ந்தவர்களாக, அவர்கள் வயிறார உண்டவர்களைப் போன்று நிறைவோடு வாழ்வார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்வார்கள். எங்களுடைய உள்ளங்களிலே இரக்க உணர்வு பெருக வேண்டும் என்று ஆண்டவருடைய அருளுக்காக நான் வேண்டி நிற்கின்றேன். நன்றி. பொலிமேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.